வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. மே மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை, குரோதி வருடம் வைகாசி மாதம். வைகாசி மாதத்தில் இது 16ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் திருவோணம் காலை 8:42 வரை, அதன் பின் அவிட்டம். திதி தேய்பிறை சஷ்டி மதியம் 1:30 வரை, அதன் பின் சப்தமி. இன்று கரிநாள். யோகம் சித்த யோகம் காலை 8:42 வரை, அதன் பின் யோகம் நன்றாக இல்லை. மிதுன ராசிக்காரர்களுக்கு இரவு 7:52 வரை சந்திராஷ்டமம். அதன் பின் கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். நாளைய விசேஷம். நாளைய தினம் தேய்பிறை அஷ்டமி என்பதால் கால பைரவர் வழிபாடு. நாளைய தினம் கால பைரவர் வழிபாடு. நாளைய தினம் தேய்பிறை அஷ்டமி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை, குளிகை நேரம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை, காலை 9 முதல் 10 வரை, மாலை 4 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 9 வரை. இன்றைய தினத்திற்கான கிரக அமைப்பு: ரிஷபத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், குரு, கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய், ராகு. இன்று இரவு 7:52 அளவில் சந்திர பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். மேஷராசிக்காரங்களுக்கு தான் இப்போ நேரம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. மேஷராசி, விருச்சிக ராசி, கடகராசி. கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போது முதல் தரமான யோகத்தில் இருக்காங்க. இது போன்ற ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இப்போது அருமையான நேரம். அதில் இப்போது மேச ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் 3 சுபகிரகங்களோடு 5 கூடிய கிரகமும் இணைந்து இருப்பதால் தன லாபங்கள் அதிகரிக்கும். வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் காசு பணத்துக்கு கஷ்டப்பட்டவங்கெல்லாம் இப்போது விமோச்சனம் பெறக்கூடிய நேரம். உங்களுடைய பிறவி காலத்தில் தசாபுத்திகள் நன்றாக இருக்கும் பட்சத்தில், நல்ல சுபகிரகங்களின் தசாபுத்திகள் நடக்கும் சமயத்தில் இந்த கோச்சார கிரகம் அதிகமாக வேலை செய்யும். இப்போ பிறவி காலத்தில் இருக்க தசாபுத்திகள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் வரக்கூடிய வரவுகளில் தடை ஏற்படும். அதற்கு ஜோஷியரை பார்த்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் என்ன தசை ஓடுதுன்னு. தசை நன்றாக இருந்தால் உங்களை இப்போ கையில் பிடிக்க முடியாது, பணம் மழை கூட்டம். அந்த மாதிரி இருக்க நேரம். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தகப்பன் வழியில் ஏதோ ஒரு ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். உங்கள் தந்தையால் லாபம், தந்தைக்கு உங்களால் லாபம், தந்தை வழி உறவினர்களால் நன்மை. சில பேருக்கு பூர்வீக இடத்திற்கு போயிட்டு வர மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். பூர்வீகத்தில் தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்படும். சில பேர் அப்பா செய்த தொழிலையே எடுத்து செய்யலாமாங்கிற ஒரு எண்ணத்தையும் இப்போ இருக்கக்கூடிய கிரகம் இப்போ சொல்லும். அதனால் நேரம் நல்லா இருக்குது. சில பேர் தந்தைக்கிட்ட ஒரு முதலீடை வாங்கி செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்பாட்ட ஒரு ஷேர் அமௌண்ட் வாங்கி தொழில் தொடங்குங்க. இப்போ தொழில் பிரமாதமாக நடக்கக்கூடிய நேரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாள். கவனமாக தான் இருக்கணும். இன்றைக்கி இரவு 7:52 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தான் இருக்குது. கவனமாக இருப்பது சிறப்பு. அதிகமாக செலவு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். செலவை குறைக்க வேண்டும். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி இரவு 7:52 ஏறத்தாழ 8 மணி இரவு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அதனால் இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு எல்லாத்தையுமே காலையில் நேரத்திலே முடிச்சுருங்க. ஏன்னா சாயங்காலத்துக்கு அப்புறமே அதோடைய தாக்கங்கள் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. சிம்மராசிக்காரர்களுக்கு வழக்கு வியாஜியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். யாராவது கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி அலைஞ்சிட்ருக்கீங்கன்னா இப்போ அதுலேருந்து ஒரு ரிலீஃப், உங்களுக்கு ஒரு பர்மனெண்ட் ரிலீஃப். இனிமேல்ட்டு வக்கீல் ஆஃபீஸ்க்கெலாம் போக வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஏதாவது புதுசாக நீங்கள் நிலம் புலம்லாம் வாங்க போகிறீங்கன்னா அதை காட்டுறதுக்கு, அவங்களுடைய டாக்குமெண்ட்டை காட்டுறதுக்காக வேணால் போகலாம். கோர்ட்டு கேஸுக்காக இன்னொருத்தர் தொடுத்த வழக்குக்காக நம்ம போகணுங்கிற நிலைமை இனிமேல் ஏற்படாது.
அந்த அளவுக்கு நேரம் நல்லா இருக்குது. இப்போது தொழில் நல்லா நடக்கும், உத்தியோகத்தில் உயர்வு உண்டு, சம்பள உயர்வு உண்டு, ஊதிய உயர்வு உண்டு. உங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளால் யோகம், பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு ஆதாயம். உங்களுடைய பிள்ளைகளின் சில செயல்களை பார்த்து ஆனந்தப்படக்கூடிய நேரம். இளம் வயது தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கார் ராகுவோடு சேர்ந்து. அது மட்டும் கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொடுக்கும். ஏதாவது சிறு காயங்கள் ஏற்படலாம் உடம்புல. அதனால் கொஞ்சம் அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். எலும்பு தேய்மானம் ஏற்படலாம். வயதானவர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு. துலா ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. இப்போ எதிர்பார்க்காத சில நன்மைகள் நடக்கும். அதிர்ஷ்டம் அப்படின்னாலே அது இஷ்டம் தான், அது இஷ்டத்துக்கு வரும். அந்த மாதிரி வரக்கூடிய நேரம் இருக்குது. இப்போது வருவதை கரெக்டாக பார்த்து பிடிச்சி வச்சிடணும். நமக்கு வர்றது தெரியாது. சில ரூபத்தில் சில அதிர்ஷ்டம் வரும். நம்ம பகைமை பார்த்து சில பேரை விட்டுருவோம், இவங்க வேண்டாம் அப்படின்னு. ஆனால் அவங்க மூலம் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் வரும். அதனால் விழிப்பாக கவனித்து பாருங்கள். அதிர்ஷ்டம் உண்டு. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இது ஜாதகம் கற்றுக்கிறவங்களுக்கு தெரியும். பணபரஸ்தானம் அப்படிம்பாங்க. இந்த 8ஆம் இடம் தான் சில திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம். அதை எல்லாமே இப்போ உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்குது, தனஸ்தானத்தை பார்க்குது. அதனால் தன லாபங்கள் அதிகரிக்கும். அது இஷ்டத்துக்கு தான் வரும் அதிர்ஷ்டம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள். சந்திர பகவான் பாக்யாதிபதி. அவர் 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் இன்று உலவக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு கொண்ட நாள். 7ஆம் இடத்தில் 4 கிரகங்கள். எல்லாமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள், எல்லாமே நன்மையான கிரகங்கள், நன்மையை செய்யக்கூடிய கிரகங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போது இது பெரிய யோகத்தை செய்யும். நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க. சமுதாயத்தில் ஒரு விஐபியாக நீங்கள் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. விஐபியை சந்திப்பீங்க. விவிஐபியாக நீங்கள் மாறக்கூடிய நேரம் இது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சிறப்பான நாள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன். இன்று இரவு 7:52 அளவில் சந்திர பகவான் 3ஆம் இடம் செல்லும் போது அது ஒரு யோகத்தை செய்யும். அதற்கான அறிகுறிகள் இன்று மதியமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். 8குடையவன் தன் வீட்டிற்கு 8ஆம் இடம் வரும் சமயத்தில் சில ராஜயோகம் ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அது இன்று இரவு 8 மணிக்கு நடக்குது அப்படின்னாலும் அதற்கான அறிகுறிகள் மதியமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு 7குடைய கிரகம் சந்திரன் உங்கள் ராசியை கடக்கக்கூடிய இந்த நேரத்தில் திருமண யோகம் ஏற்படும். திருமண தடை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போது திருமண வாய்ப்பு உண்டு. திருமண வைபவங்கள், சுப விஷயங்கள், இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். விருந்து உபச்சாரணங்களில் கலந்துக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். தொழிலில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு 6குடைய கிரகம் 12ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. 6குடைய கிரகம் இன்று இரவு 8 மணி அளவில் உங்கள் ராசியை தொடரக்கூடிய ஒரு நேரம். ராசிக்குள் சந்திரன் சனி பகவான் அப்படிங்கிற அமைப்பு இன்றைக்கி இரவு 8 மணியிலிருந்து நாளைக்கு 2 நாட்களுக்கு அப்படி தான் இருக்கும் கிரக அமைப்பு. இருந்தபோதும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுப கிரகங்கள், அதில் முக்கியமான கிரகமாக சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கார். இந்த ஒரு அமைப்பே போதும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், நிறைய பேருக்கு பட்டாடைகள் வாங்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் ஏற்படும். இன்றைக்கி நாள் சிறப்பு. மீனராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. நிறைய லாபத்தை ஈட்டி தருவாங்க. தொழிலாளர்களின் ஒற்றுமை உங்களுக்கு கை கொடுக்கும். உங்கள் நிறுவனம் மேலே வர்றதுக்கு நீங்களே தனி நபராக இருந்து உழைத்து முன்னேறக்கூடிய நபராக இருந்தால் அதில் நீங்கள் ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய நேரம், நல்ல நேரம் இது. உங்களுடைய சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். சகோதர உறவு மேம்படும். தன லாபங்கள் அவர்களால் கிடைக்கும். நல்ல நாள் இது.